ஒரு நாட்டிலே இரண்யகசிபு ராட்சஸ் அவர் குலமே வந்து பார்த்தா சுக்ராச்சாரியர்கள் அசுரர்களுக்கெல்லாம் குரு என்று பெயர். அந்த சுக்ராச்சாரியர் இரண்யகசிபுவிடம் குலகுருவாக இருந்தார். இரண்யகசிபுவுக்கு ஒரு மகன் பிறந்தார். அந்த மகன் சிறுவயதிலே மிக அழகான தோற்றத்துடன் மற்றொரு உதவி செய்யக்கூடிய ஹரிகுணம் கொண்டவர். என்னையா ஹரிகுணம் அப்படின்னா நாம் ஆச்சரியப்படுறோம். ஹரி சர்வத்தமா வீரத்தவாயு ஜீவத்தமா சொல்லுவோம். அந்த ஹரிகுணம் பிறப்பிலேயே விஷ்ணுவின் குணம் அவனுக்கு அமர்ந்து இருப்பதனால் அவன் விஷ்ணுவாகவே வாழ்ந்து வந்தார். அவ்வாறு வாழ்ந்து வரும் பொழுது இரண்யகசிபு வந்து தான் தெய்வம், என் கட்ட தெய்வம் இல்லை என்று கூறி வருகிறோம். அவன் மகன் பிரகாரமும் விஷ்ணு தான், விஷ்ணு தவிர இதை சரியாக கவனிக்காமல் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களுக்கு பிறகு பிரகலாதனுடைய நடத்தை உற்று நோக்கலாம். சுக்ராச்சாரியர் வரவேற்று என் மகனுடைய நடத்தை எனக்கு சந்தேகம் இருக்கிறது. நடத்தை என்று சொல்வது அந்த பக்தி மார்க்கத்தை கூறுகிறார். நான் தான் அந்த குணம், நான் தான் என்று எவர் நினைக்கின்றாரோ அவன் அழிவு பார்த்து அந்த இரண்யகசிபுவான சுக்ராச்சாரியர் நீர் குலகுருவாக இருந்தும் என்ன பயன்? அவன் என்னவோ யார் பேரை குறிக்கும் அந்த விஷ்ணு வார்த்தைக்கு பயன்படுத்தார் அப்படி என்று விவாதம் உள்ளவர். எனவே விவாதமாக இருக்கிறவங்க வார்த்தையை தூக்கிவிடலாம். அப்பொழுது பிரகலாதனை அழைத்து அந்த பிரகலாதன் soda bunch. அரசே என்ன வேண்டும்? இப்படி என் மகன் என்றால் எனக்கு பெற்றவன், குடிமகன் என்றால் நான் உனக்கு அரசனை நாட்டில் பிறந்தேன். உபயோகையாளர் என்ன சொல்ல அதை மட்டும் நீ செய்யணும். அப்பா, நான் எந்த தவம் செய்யலையப்பா. இந்த நாட்டில் நீங்கள் நீரோடி வாழ வேண்டும். எல்லாம் அந்த விஷ்ணுவை மட்டுமே நான் மனதி இரண்யகசிபு நீ மெதுவாக பேசுவதால் நீ பேசுவது சரி என்று ஆகாது அப்படின்னு கத்திட்டார். எவ்வளவு தன் தந்தையா உயர்த்தி கொலை பேசும்போது இரண்டு கைகளை கட்டிக்கொண்டு தன் தந்தையா என்ற அந்த பணியை மெதுவாக அப்பா நீங்க எவ்வளவு கோபப்படைய அவசியம் இல்லையாப்பா. இதுவரைக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறார். யாருக்கு கேட்கிறார்? விஷ்ணு அவர்தான் பரமாத்மா. அந்த பரமாத்மாவை ஆத்மாவை என்னைக்கு நாம் நிர்ணயிக்கிறோமோ அன்றையும் நாம் எல்லாமே கருது. நீங்க ஒரு பாதுகாப்பா ஒரு இதயத்தில் அவர் வைத்து பூஜித்து பாருங்களப்பா. உங்களுடைய எல்லா துயரமும் போகும்.
பிரகலாத பேரை போய்விட்டு ஏய் சிறுவனே காவலர் அடுத்து யானை மரப்பிட்ட யானை கொலை செய்தார் தன் தந்தை ஆரோக்கியை கொண்டு வந்து தன் மகனை கொலை செய்தார் இவ்வாறு பல இடையூறுகள் நடைபெற்ற போதிலும் எதுக்கும் மனம் தளராமல் எல்லாம் சொல்லுவோம் ஒரு கஷ்டம் தான் எதாவது கொண்டு மனசை தளரவிடாத சேவனா நிறுத்தி கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால சந்தேகம் ஆயிடாத கரெக்டா இல்லை புது பீரியட்